ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே முத்து ரோகிணியை பற்றின எல்லா உண்மையுமே சொல்கிறதுக்காக எல்லாருமே கூப்பிடுறாங்க. இந்த பார்லர் அம்மா கேடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, சரியான ஃப்ராடு, இந்த பார்லர் அம்மா எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே மனோஜ் இருந்துட்டு, டே முத்து, என்னடா ஏன் பொண்டாட்டி ரோகிணியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா நடக்கிறதே வேறடா அப்படின்னு சொல்லிட்டு, டே முட்டாள் மனோஜே, அவளோட உண்மையான பேர் ரோகிணி கிடையாது, கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம அண்ணாமலை எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அண்ணாமலை கேட்கவும், ஆமாப்பா, இந்த பார்லரம்மா நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. இதில் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவன் ஏமாந்தவன் யாருன்னா இதோ இங்கே நிற்கிறானே முட்டாள் மனோஜ், எல்லார்கிட்டையுமே ஏமாறுறது தான் இவனோட வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேய் என்னடா இப்போ என்னடா சொல்ல வர? ஆமாம் முட்டாள் மனோஜே, டே ஓடுகாளி, நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்போ தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், விஜயா இருந்துட்டு, முத்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லு, எதுக்காக இப்படி சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, அம்மா இந்த கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கான்லம்மா, கிறிஷோட அம்மாவே இந்த ரோகிணி தான், ரோகிணியில் கல்யாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜயா இருந்துட்டு, என்ன சொல்கிற முத்து, அதான் கிறிஷோட அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, இவன் சொல்கிற, என்னடா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஆமாம்மா, இந்த பார்லர் அம்மா தான் நம்ம எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, உண்மையான கிறிஷோட அம்மா இவ தான், இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை கிறிஷு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒரு பக்கம் அப்படி பதட்டமாக இருக்குது, ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே ரோகிணி ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக, மனோஜ் என்ன மனோஜ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கிறிஷோட அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனால் நான் தான் கிறிஷோட அம்மான்னு சொல்லிட்டு இந்த முத்து உளறிக்கிட்டு இருக்காரு, இவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு பாருங்க அங்கிள், குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம முத்துவுமே பார்க்குறாங்க. அப்பா நான் உண்மையாகவே குடிக்கலப்பா, குடிக்கிறதுக்காக பாருக்கு போனேன், ஆனால் இவ பண்ண வேலையை நான் இப்போவே உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் குடிக்காம கூட ஓடி வந்தேன். எதுக்காக குடிக்க போனேன் தெரியுமா, இவ நம்ம குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா, எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா, இப்படி ஒரு விஷயத்த யாருமே மறைச்சிருக்க மாட்டாங்க, அதனால தான் நான் குடிக்கிறதுக்கவே போனேன், எதுக்காக நம்ம குடிச்சிக்கிட்டு மொத்த உண்மையுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, அங்கிள் இவர் அபாண்டமாக என் மேலே பழி போடுறாரு, நான் எதுக்காக அங்கிள் இப்படியெல்லாம் பண்ணணும் மறைக்கணும், எனக்கு ஏற்கனவேலாம் கல்யாணம் ஆகலை அங்கிள், முதல்ல நான் மனோஜை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம விஜயாவுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துடுது. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா, நம்புங்கப்பா, சத்தியமாக இவன் நம்ம எல்லாரையுமே ஏமாற்றி இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, சரி முத்து, நீ சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும், அதுக்கு ஆதாரம் வேணும்லப்பா, நம்ம சடான்னு இந்த புள்ள மேலே நம்ம அபாண்டமாக பழி போட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, அதுக்கு ஆதாரம் இருக்குப்பா, அதான் நான் ஒருத்தவங்கள சவாரிக்கு கூட்டிகிட்டு போனேன்ல, அவங்க பெங்களூர் தானே, அவங்க எப்பயோ ஒரு டைம் வந்து இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு கூட வந்திருந்தாங்க, என்ன தான் சவாரிக்கு கூப்பிட்டாங்க, அதே மாதிரி தான் அவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு தம்பியோட குழந்தைய நாங்கள் மிஸ் பண்ணுறோம், தம்பியோட குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தம்பி ஒய்ஃபை, அவங்க தம்பி இறந்ததுக்கப்புறம் அவங்க தம்பி ஒய்ஃபை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவே நாங்கள் அடித்து துரத்தி விட்டுட்டோம், அந்த பாவம் செஞ்சதுனால தான் இப்போ எங்களுக்கு குழந்தையே நிற்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தம்பதி சொல்லியிருந்தாங்கல்லப்பா, நானுமே உங்கள் எல்லாருக்கிட்டுமே சொல்லியிருந்தேனே, ஆமாம் முத்து, அவங்க தான்ப்பா, அவங்கள தான் நான் இன்றைக்கி சவாரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், அவங்க தம்பியையும் தம்பி ஒய்ஃபையும் ஃப்ரேம் போடுறதுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, யாருன்னு கேட்குறப்ப தான் இந்த ரோகிணி தான் அவங்க தம்பியோட ஒய்ஃபா, அவங்க தம்பி இறந்ததுக்கப்புறம் ரோகிணி அவங்க அம்மா வீட்டுக்கே அவங்க எல்லாருமே அடித்து துரத்திட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் கிறிஷை வந்து பெற்று எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மனோஜ் பார்த்து லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது விஜய், நம்ம அம்மா இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்ததுப்பா, இது எல்லாமே இப்போ தான் எனக்கு நல்லாவே புரிய வருது, இந்த பார்லரம்மா எவ்வளோ பொய், என் அப்பா மலேசியாவில் இருக்கார், கோடிக்கணக்கில் சொத்து பணம் நகைன்னு நிறைய இருக்குது, ஆனால் நான் என் அப்பா கூட பேசுகிறதுல சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து எல்லா தப்பையுமே சொல்லி காட்டுறாங்க. நம்ம ரோகிணி என்னெல்லாம் பொய் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லி காட்டுறாங்க.
இப்போது இங்கே எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்காங்க. விஜயாவுக்கு பயங்கர கோவமா இருக்கு. ஏய் என்னடி முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி இல்லை ஆண்டி, இவர் பொய் சொல்கிறாரு. இங்கே பாருடி, அவன் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறான். நீ தான் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லியிருக்க. அப்போது இந்த வீட்டில் இருக்கிற கிறிஷு உன்னுடைய பையன்தானா? உன் பையனை வச்சு நீ எவ்வளோ கேம் விளையாடிருக்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனை கிறிஷால் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்திடலாம் அப்படின்றதுக்காக தான் நீ பிளான் பண்ணி இங்கே அந்த கிறிஷு பையனை கூட்டிகிட்டு வந்தியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆண்டி அது வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம மீனா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே ரோகிணி இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, இந்த முத்து இப்படி உளறிக்கிட்டு இருக்காரு, இவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, இவரே ஒரு ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்கே நம்ம மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. போதும் நிறுத்துங்க ரோகிணி, உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்ல, கிறிஷை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மட்டும்தான் நான் இத்தனை நாளாக இந்த விஷயத்த சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தேன். என் புருஷனை கண்டபடி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், உங்களுக்கு மரியாதையை கெட்டுரும். இத்தனை நாளாக நான் உங்கள் உயிருக்காகவும் கிறிஷோட உயிருக்காகவும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எப்போ உண்மையை சொல்லுவீங்க உங்கள் வாயால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் உண்மையை சொல்ல போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் என் புருஷனவே ஃப்ராடு அது இதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசவும் அவங்களவே மீறி பேசிடுறாங்க. இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. முத்து, என்ன மீனா, அப்போது இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அது வந்துங்க, என்ன மீனா, அப்போது விஷயம் தெரிஞ்சு எங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல், அதுவும் என்கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்க. அப்போது இந்த பார்லர் அம்மாவுக்கு நீயும் உடந்தையாக இருந்திருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இல்லை மீனா, நான் உன்னை ரொம்ப நல்லவ, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நீ மறைக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஆனால் இப்போது என் தலையிலே மிளகா அரைச்சிட்டல நீ, உன்னை எந்த அளவுக்கு நம்பினனோ அந்த அளவுக்கு நீ என்னை மோசம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து மீனா கிட்ட கோச்சிக்கிறாங்க. மீனா இருந்துட்டு, ஏங்க இந்த விஷயம் எனக்கே இப்போ தான் ரீசெண்டாக தெரியுங்க. எப்போ தெரியுமா, நம்ம எல்லாருமே பாட்டியோட ஊருக்கு தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம்ல, அப்போ தான் கோவில் பக்கத்தில் இவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக கிறிஷு, இந்த ரோகிணி, அதுக்கப்புறம் அவங்க அம்மான்னு எல்லாருமே இருந்தாங்க. அப்போ தான் நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். கிறிஷு தான் ரோகிணிக்கு பிறந்த பிள்ளை, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு நானே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டேங்க. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்தேன். ஆனால் இந்த கல்யாணி என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க, என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சி கதறினாங்க. இருந்தாலும் என்னால் இந்த விஷயத்த வந்து மறைக்கவே முடியாது, கண்டிப்பாக நான் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேங்க. அதுக்கப்புறம் அவள் கிறிஷை கூட்டிக்கிட்டு நான் குளத்துல விழுந்து சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதான் கிறிஷோட உயிருக்கு எதுவும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த மறைச்சி வச்சுருந்தேங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சீக்கிரமாகவே இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் கூட கொடுத்து வச்சுருந்தேங்க. கிறிஷு நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்தினால தான் நான் இப்படி பண்ணேங்க. மற்றபடி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே மறைக்கணுன்ற எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிறிஷை தத்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னீங்க. எனக்கு ரோகிணியோட குழந்தை கிறிஷு தான் அப்படின்ற தெரியறதுக்கு முன்னாடி வரைக்குமே கிறிஷை தத்து எடுத்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுங்க. ஏன் இது விஷயமா உங்ககிட்ட கூட நான் பேசியிருக்கேன். ஆனால் கிறிஷு ரோகிணிக்கு பிறந்த பிள்ளை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிங்க நம்ம தத்தெடுக்க முடியும்? அதான் நேரம் பார்த்து உங்ககிட்ட விஷயத்த சொல்லலான்னு நினச்சேன். அப்போ கூட என்கிட்ட நீங்கள் கோச்சிக்கிட்டீங்க, கிறிஷை ஏன் தத்தெடுக்க வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கோவப்படவுமே செஞ்சீங்க. வேறு வழி இல்லைங்க, என்னால் இப்போ சொல்ல முடியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சொல்கிறாங்க. இப்போது இங்கே ரோகிணிக்கு வேறு பயமாக இருக்குது, நம்ம வாழ்க்கையை நம்மளால் காப்பாற்ற முடியாதையோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. இப்போது விஜயா இருந்துட்டு ரோகிணியோட தலைமுடியை பிடிச்சி, ஏய் என்னடி, எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் பையன் தான் உனக்கு கிடைச்சானா? ஏன் உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா? என் பையனை பார்த்தா தான் உனக்கு ஏமாளி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து இருந்துட்டு, இந்த ஓடுகளி தான் எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து வரானே, இவன் படிச்சிருக்கானே தவிர மற்றபடி இவனுக்கு சுத்தமாக அறிவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மனோஜ் இருந்துட்டு, டேய் சும்மாருடா, நானே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கேன், என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜீர்ணிக்க முடியாமல் இருக்கேன், நீ என்னடானா இப்போ நான் படிக்கல அறிவில்லைன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் மூடுடா, என் வாயை
அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் வாழ்க்கையே நெர்கதியா நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மனோஜ் வந்து பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. பாத்தியாடி என் புள்ள எப்படி கஷ்டப்படுறான்னு, அவன் முகத்தை பாரு எப்படி வாடி போச்சுன்னு, உனக்கு எப்படி மனசு வந்தது எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்தணும்னு சொல்லிட்டு, உன்னை மாதிரி ஒரு கேடு கெட்டவளை உயிரோடவே வைக்கக்கூடாது. இப்பவே உன்னை கொன்று போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். என் பையனை வாழ்க்கையவே கெடுத்துட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி ஆட்டுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா விஜயா ஒரு நிமிஷம் விஜயா, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, வேலையாக இவளை கொன்று போட்டுட்டு தான் நான் மறு வேலையாக பார்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உயிருக்கு உயிராக நினச்ச என் பையனோட வாழ்க்கையை கெடுத்து வச்சுருக்கான். என் பையன் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? இல்லை இவளை கொன்று போட்டால் தான் யாத்திரம் தீரும். ஏங்க இவ எவ்வளோங்க பொய். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் கிறிஷோட பாட்டி வந்து கல்யாணி செத்துட்டதா சொல்லி இந்த பையனை இங்கே விட்டுட்டு போனா. அப்போவே நினச்சேங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க, இந்த பையன் இவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருக்கானே, அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலேன்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்ததுங்க அப்படின்னு சொல்லவும், முத்துவுமே அம்மா இந்த டவுட்டு எனக்குமே இருந்ததுமா. எந்த ஒரு பிள்ளையுமே அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாளாவது அவங்களோட ஞாபகம் இருக்கும், அம்மா அம்மான்னு சொல்லி அழுவான், நிறைய அடம் பிடிக்குவான்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இவன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் பக்கத்துலேயே அம்மா இருந்தா எப்படிம்மா கிறிஷ் அழுவான்? அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு அவன் சந்தோஷமாக தான் இருந்திருக்கான். நம்ம எல்லாரும் தான் ஏமாந்துருக்கோம். இந்த பார்லரம்மா நம்ம எல்லாரு தலையிலையும் நல்லா உட்காந்து மிளகா அரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை இருந்துட்டு, போது நிறுத்து விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் இழுத்து விடுறாங்க. உடனே ரோகிணி கிட்ட போயிட்டு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மூளைன்னு ஒன்று எதாவது இருக்கா? எதுக்காக பொய் சொல்லணும்? ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக 10,000 பொய் சொல்லணும். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லைல்ல. பாத்தியா அங்கே மனோஜோட முகத்தை எப்படி வாடி போயிருக்குன்னு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்கு ஆடி இருக்கான். தன்னோட பையனோட வாழ்க்கை போச்சே, இப்படிப்பட்ட பொண்ணு தன்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா உடஞ்சி போயிருக்கா. உன்னை கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கா. இப்போது இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லவும், இங்கே ரோகிணி இருந்துட்டு, அங்கிள் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அங்கிள், நான் போய் சொன்னது உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து குழந்தையும் இருக்குது, அது கிறிஷு தான் என்னுடைய பையன். தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அங்கிள். தயவு செஞ்சு என் பக்கம் உள்ள நியாயத்தை நான் எடுத்து சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, ஏங்க இவ என்ன சொன்னாலும் பொய்யே தான் சொல்லுவா. இதுக்கு முன்னாடி கூட இவ ரீசெண்டாக நம்மக்கிட்ட மாட்டினப்போ, அதான் அந்த மலேசியா மாமான்னு ஒருத்தன் வந்தானே, அவன் வந்து எல்லா உண்மையுமே சொன்னார். அதுக்கப்புறம் இவ வேறு எந்த பொய்யுமே இல்லை, இதோட அவ்வளோதான் பொய், இது எந்த விஷயமும் நான் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணவங்க இவ இனிமேல் என்ன சொன்னாலும் பொய்யா மட்டும்தான் இருக்கும், இவ உண்மையே சொல்ல மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி சத்தியமாக நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே உண்மைதான் ஆண்டி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க ஆண்டி. மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது என்னுடைய ஆசை, கனவு, எல்லாமே என் லட்சியம் எல்லாமே மனோஜ் தான். மனோஜ்க்காக தான் நான் இவ்வளவும் செஞ்சேன். அவர் கூட நான் சந்தோஷமாக வாழணும், அவரை நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் அவசரப்பட்டு இந்த விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கதீங்க. என் பக்கம் இல்லை நியாயத்தை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து அழுகுறாங்க. உடனே இங்கே ஸ்ருதி இருந்துட்டு, என்ன ரோகிணி இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கே நாக்கு கூசலையா? எவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சி, உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாரையுமே ஜெயிலில் தூக்கி போடணும். இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 1 2 எக்கச்சக்கமான பொய். இதில் பாதிக்கப்பட்டவர் மனோஜ் தான். அவரோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிற்கிறாரு. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க நீங்கள், குழந்தை பெற்றவங்க நீங்கள், இவர் கல்யாணம் ஆகாதவர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இவர் கூட வாழ வந்திருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களோட மனசு உறுத்தவே இல்லையா? என்னதான் உங்கள் கல் மனசோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி வந்து சொல்லவும், ஸ்ருதி தயவு செஞ்சு நீங்களாவது நான் சொல்கிறத கேளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு, ஏய் இங்கே பாருடி, நீ இனிமே இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நீ சொல்கிறத நாங்கள் கேட்குற வேலையும் வேணாம், நீ சொல்கிற வேலையும் வேணாம். இங்கேருந்து உடனே கிளம்புடி. அந்த கிறிஷ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இங்கே நம்ம கிறிஷும் அதாவது கிறிஷ் வந்து ஸ்கூல் போயிட்டு
அப்போ தான் ஃபோன் பண்ணுறாங்க. யார், வார்டன், அதாவது வாட்ச்மேன் ஃபோன் பண்ணுறாங்க. கிறிஷுக்கு ஸ்கூல் விட்டுட்டாங்க, வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு தான் ஃபோன் வருது. மனோஜ் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு யாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கவும், கிறிஷுக்கு ஸ்கூல் விட்டுட்டாங்களாம், அதான் என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, இங்கே பாருடா, நீ அவனை கூட்டிகிட்டு வர வேலைலாம் வேண்டவே வேண்டாம். இவ இப்போவே வீட்டை விட்டு கிளம்பட்டும், அவங்க பையனை கூட்டிகிட்டு எங்கேனா போகட்டும், எக்கடனா கெட்டு போகட்டும்டா. இவ எவ்வளோ சாமர்த்தியமாக அந்த வீட்டுக்குள்ளேயே கிறிஷை கூட்டிகிட்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் அது இதுன்னு சொல்லிட்டு உன்னை அதாவது உன்னை அப்பாவா கூப்பிடவும் சொல்லிட்டா, உன்னை அப்பாவே ட்ரீட் பண்ண வச்சுட்டா. என்ன மாதிரியான ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கா பார்த்தியா? இவளுக்கு கிரிமினல் மூளைடா. இவ கூடலாம் யாருமே ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. இவ யார் கூட இருந்தாலும் எல்லாரையுமே ஏமாற்ற தான் செய்வா. தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையை கூட நினைக்காம இன்னொரு வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஷை எங்கெல்லாம் தவிக்க விட்டா. அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு ஒரு டைமு ஆக்சிடெண்ட் கூட ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட பாசத்துக்காக அந்த கிறிஷு எப்படியெல்லாம் ஏங்கி தவிச்சான். அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இவளுக்கு இன்னொரு கல்யாணம் கேட்குது. இவளுக்கெல்லாம் இன்னொரு கல்யாணம் கேடு வேற. ஒரு குழந்தைய பெற்றுட்டு உனக்கு என்னடி உனக்கு சந்தோஷம் கேட்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை வீட்டை விட்டு கூட துரத்துங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியே சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா ஒரு நிமிஷம் இரு விஜயா, இப்போது இந்த ரோகிணி என்ன கதை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி என்னுடைய கல்யாண வாழ்க்கை ரொம்பவே மோசமாக இருந்தது ஆண்டி. என் அம்மா எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. நான் எத்தனையோ டைம் சொன்னேன், வேண்டாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ டைம் கேட்டேன். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக, அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய இடம் அப்படின்றதுக்காக என்னை என் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஆண்டி. அது அந்த என் புருஷன் என்னை குடிச்சிட்டு வந்து பயங்கரமாக அடிக்குவான், எவ்வளோலாம் கொடுமை பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க கூட அந்த சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டே காலேஜுக்குமே போனேன், டிகிரி முடித்தேன் ஒரு வழியாக. அப்படி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்லர் அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக தேடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு கட்டத்தில் அவன் என்னை கொடுமை பண்ணி அடித்து சித்திரவதை பண்ணி நான் ரொம்பவே அனுபவித்தேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எந்த பொண்ணுக்குமே அமையக்கூடாது. கிறிஷுமே என் வயத்தில் 3 மாதம் இருந்தான். அப்போ தான் அவன் இறந்து போயிட்டான் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமா சேர்ந்து எல்லாருமே என்னை அடித்து துரத்திட்டாங்க அங்கிள், ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை வந்து, அதாவது கல்யாண வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, சரிடி நீ கஷ்டப்பட்ட, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? உன் தலையெழுத்து நீ கஷ்டப்பட்ட, அதுக்காக உன் தலையெழுத்தை மாற்றுறதுக்காக என் பையன் தான் உனக்கு கிடைச்சானா? ஏன் என் பையன் தலையில் இழிச்ச வாயன்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டியிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இங்கே பார், ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம கிறிஷ் வந்து நடந்தே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் இங்கே பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு. கிறிஷ் இருந்துட்டு முத்துக்கிட்ட வந்து, அங்கிள் இங்கே என்ன நடக்குது, என்னாச்சு, ஏன் அம்மா அழுகுறாங்க, ஏன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பேசிடுறாங்க. அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ தான் நல்லாவே கன்ஃபார்ம் ஆகுது. டே கிறிஷ், உன் அம்மா யாருடா, உண்மையாகவே சொல்லு, என் அம்மா இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷ் வந்து மாற்றி பேசுவோம். டே கிறிஷு, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் ஒன்றும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கிறிஷ் வந்து முழிக்கிறாங்க. உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, பாத்தியா பச்சை பிள்ளை மனசில் எந்த அளவுக்கு விஷத்தை கரைச்சி ஊற்றிக்கிறா இவன், கேட்டால் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் எப்படி போய் சொல்கிறான் பாத்தியா, அம்மாவை மாதிரியே பிள்ளையும் வளர்த்து வச்சுருக்கா இவ கூடலாம் இருந்தால் யாருமே உருப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கிறிஷு புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அம்மா மாட்டிக்கிட்டாங்க, அதனால தான் வீட்டில் உள்ள எல்லாருமே அம்மாவை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது விஜயா நம்ம ரோகிணியோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது, வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூட்டை முடிச்சுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்துலேயே விட்டெறிகிறாங்க. இங்கே கிறிஷ் இருந்துட்டு, டே கிறிஷே வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது. கிறிஷை வந்து வெளியே அனுப்புறதுக்கு இங்கே நம்ம முத்துக்கு மனசே வரல. இங்கே நம்ம கிறிஷுமே அழுதுகிட்டு ரோகிணி பக்கத்தில் போயிட்டு, அம்மா அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க ஆண்டி, மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து நான் வாழணும் ஆண்டி, அதுக்காக தான் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே பாருடி, இந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்த்துட்ட அம்புடு தான் உனக்கு கொல்லி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கிறிஷ் இருந்துட்டு விஜயா கிட்ட, பாட்டி அம்மாவை திட்டாதீங்க பாட்டி, ஏன் அம்மாவை இப்படி திட்டுறீங்க, தயவு செஞ்சு என் அம்மாவை திட்டாதீங்க, என் அம்மா அழுகிறத பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, பாத்தியா இதுதான் உன் மேலே கிறிஷு எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் அவனுக்காக நீ ஒரு விஷயத்த கூட ஒழுங்காக செய்யவே இல்லைல்ல, அவனுக்கு தாய் பாசத்தை காட்டவே இல்லை, அவனையும் என்ன மாதிரி வளர்த்து வச்சுருக்க, பாவம் அப்போ கூட உன்னை தான் அவன் தேடி வரான், நீ அழுத உடனே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு குழந்தைய நீ தன்னந்தனியாக தவிக்க விட்டுருக்கே, போட்டோ ஸ்கூலுக்கு நீ அவனை அனுப்பி அவன் அந்த ஸ்கூலில் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, கடைசியில் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க, அங்கே இருந்து நான் தான் காப்பாற்றி கொண்டு வந்தேன், அப்போ கூட உன்னால் வர முடியல, மலேசியாவில் நான் வேலை செய்கிறேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாம் கதை, வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்காக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, அப்பப்பப்பப்பா உன்ன மாதிரி ஒரு பொய்க்காரியை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கிறிஷ் இருந்துட்டு, அங்கிள் தயவு செஞ்சு என் அம்மாவை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, மனோஜ் அங்கிள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் என் அம்மாவோட ஆசை, தயவு செஞ்சு என் அம்மாவை இந்த வீட்டிலே இருக்க வைங்க, வேணா என்ன கூட வீட்டை விட்டு துரத்திடுங்க, ஆனால் என் அம்மா இந்த வீட்டிலே வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷ் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ரோகிணி பயங்கரமாக அழுதுகிட்டு கிறிஷை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டே கிறிஷ் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் அழுகாதீங்கம்மா, நான் எப்படியாவது இவங்க கிட்ட பேசி உன்னை இந்த வீட்லேயே இருக்க வைக்கிறேம்மா, நான் வேணா உனக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம முத்துவும் மீனாவும் கண் கலங்கிடுறாங்க. இங்கே மனோஜ் இருந்துட்டு, இங்கே பார் ரோகிணி, இனிமே நீ என் முகத்தில் முழிக்கவும் முழிக்காத, இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது, அம்மா சொன்ன மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, மனோஜ் என்ன மனோஜ் நீங்களும் இப்படியே சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், தயவு செஞ்சு நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க, உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள் மனோஜ், இத்தனை நாளாக உங்களுக்கு நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன், நீங்கள் வேலை வெட்டிக்கு போகாமல் பார்க்கில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உடனே விஜயா மண்ணாங்கட்டி, நீ நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க, இப்போ அவனை கடங்காரனாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்க, அவன் பாட்டுக்கு பார்க்கில் படுத்திருந்தா கூட கடன் இருந்திருக்காது, ஏதோ கொஞ்ச நாள் வரைக்கும் நாங்கள் அவனை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம், அதுக்கப்புறம் ஏதோ வேலை வெட்டின்னு போய் அவன் சம்பாதிக்கவும் செஞ்சுருப்பான், ஆனால் நீ வந்த பெரிய 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 பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டுட்ட, அவனை கடங்காரனாக பண்ணிட்ட, அவனை வேற என்ன ஒன்றும் பண்ணல, அவனை சாவை மட்டும்தான் வைக்கல, மற்றபடி எல்லாத்தையுமே அவனுக்கு நீ நல்லாவே செஞ்சு கொடுத்துட்ட, நீ பண்ணதெல்லாம் போதுமா, அது மட்டும் இல்லாமல் ஷோரூம் ஓப்பன் பண்ணது எல்லாமே என் புருஷன் காசு தானே, என் புருஷன் உழைச்சி வேர்வை சிந்தி ரத்த வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்ச காசில் தானே நீ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தானே, அதுவும் திருட்டுத்தனமா, உன்னுடைய திருட்டு புத்தி உன்னை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜுமே, அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த ரோகிணி இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, அவள் முகத்தில் முழியறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் வந்து அழுகுறாங்க. மனோஜ் அழுறதை பார்த்ததுமே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் அதான் என் மகனுக்கு நீ இங்கிறதுக்கு இருக்கிறது பிடிக்கலல்ல, இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு கேட்டுக்கு வெளியவே துரத்தி விட்டுடுறாங்க. நம்ம ரோகிணி அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, எனக்கு போகிறதுக்கு நாதி இல்லை, நான் செத்தாலும் பொழைச்சாலும் இங்கே தான் இருப்பேன், வெயில் மழைன்னு என்ன வந்தாலும் நான் இங்கே தான் அத்தை இருப்பேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அழுதுகிட்டே நம்ம கிறிஷை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போது இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, ஒழுங்காக இங்கேருந்து போகல அப்படின்னா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லி உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் துரத்தி விட்டுருவோண்டி, உன்னை ஸ்டேஷனில் போட்டுருவோம், ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து கிளம்பிடு, சும்மா ரோட்டுல நின்று கத்திக்கிட்டு எங்கள் குடும்ப மானத்தை வாங்காத, ஏற்கனவே என் பையனோட வாழ்க்கை கெடுத்து எல்லாமே போதும், இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மீதி மானத்தையுமே வாங்கிட போறடி, ஒழுங்கு மரியாதையா கிளம்பு, உன் பையனை கூட்டிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜயா உள்ளே வந்துடுறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏங்க இப்படியும் ஒருத்தி இருக்காங்கங்க, அது எப்படியெல்லாம் பொய் சொல்லி நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் ஏமாத்துனாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஆனால் நம்ம முத்துவும் மீனாவும் கிறிஷ் நினப்பாக தான் இருக்காங்க. ரோகிணியை பற்றி கொஞ்சம் கூட அவங்க நினச்சி கூட பார்க்கல. கிறிஷை நினச்சா ரொம்பவே பாவமாக இருக்குது. கிறிஷுக்காக எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவுமே ஆமாங்க, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்,
இருந்தேன். ரோகிணி எப்படியோ ஒன்று, ஆனால் கிருஷ்ணன் நினச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கிருஷோட வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இந்த ரோகிணி எதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. கல்யாணம் ஆகி மறுநாளே இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லியிருந்தா பிரச்சனை சின்னதாக முடிஞ்சிருக்கும். இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே சமாளிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இத்தனை நாளாக கிருஷை தனியாக தவிக்க விட்டு அவனை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கா இந்த ரோகிணி. கிருஷை பற்றின நினப்பு கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. இப்போது இங்க நம்ம முத்து இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட, "அப்பா கிருஷ்ண நினைச்சா கொஞ்சம் பாவமா இருக்குப்பா. கிருஷ்ண மட்டும் நம்ம இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துரலாமா?" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க விஜயா இருந்துட்டு, "இங்க பாருடா, சும்மா அவங்கள கூட்டிட்டு வரேன், இவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இத்தனை நாளா நீ பண்ணது எல்லாமே போதும். அந்த கிருஷ் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அவன் இந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா, இந்த வீட்டோட வாரிசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை கட்ட ஆரம்பிச்சிடுவா அந்த ரோகிணி. கண்டிப்பா கிருஷ் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து இருந்துட்டு, "அம்மா கிருஷ் எங்கம்மா போவான்? அவனுக்கு யார் இருக்காங்க? அவங்க அம்மாவே ஒழுங்கா அவன் மேல பாசத்தை கொட்டி வளர்க்கறது கிடையாது. அவ இஷ்டமா அவளுக்கு, அதாவது அந்த பார்லர் அம்மாவுக்கு எது வசதியோ, எது சுகமா சந்தோஷமா இருக்கோ அதுதான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. கிருஷுக்காக யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே. தயவு செஞ்சு கிருஷ மட்டும் நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை அவன் வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சொத்துல பங்கு பங்கு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து இருந்துட்டு, "நாங்கள் அவனை எடுத்து கூட வளர்த்துக்கிறோம். எங்களுக்கு வர பங்கை மட்டும் நாங்கள் அவனுக்கு கூட எழுதி வச்சுக்கிறோம்." அப்படின்ற மாதிரி முத்து சொல்லவும், உடனே இங்கே விஜயா இருந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க, "கண்டிப்பாக அவங்க யாருமே இங்கே வந்துடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. கிருஷ்ணன் நினச்சி இங்கே நம்ம முத்துக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. அவனுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? அவனை இப்படி வெளியே துரத்தி விட்டுட்டோமே, எல்லாமே நம்மளால ஆயிடுச்சே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து யோசிக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரோகிணிக்கு இங்கே விஜயா கொடுத்த தண்டனை கரெக்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம கிருஷ் வந்து ரொம்பவே பாவம். ரோகிணியால் ரொம்பவே பாதிக்கப்பட்டது நம்ம கிருஷ் தான். ஏன்னா தாய் பாசத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கி தவிச்சவங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாலாம் நம்ம கிருஷி இருந்தது கிடையாது. முத்துமீனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கிருஷி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கவே ஆரம்பிச்சது. கிருஷிக்காக நம்ம விஜயாவும் அண்ணாமலையும் ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.